என்னடா? போச்சுடா, எல்லாம் போச்சு. நீ எப்ப படிச்சு ஏழைய பிறந்தவனுக்கு ஆசை இருக்க கூடாது. டே கிளம்பலாம்டா. கணேஷ், கணேஷ் எங்கடா? பாவண்டா, நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு போயிட்டான் போல் இருக்கு. இது மாதிரி எத்தனை வாய்ப்பை நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இருக்கு. இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்ங்களா. கணேஷ், இது சாதாரண செயின் இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இது நீ பொம்மா கழுத்துல கட்ட போற மஞ்ச கயிறு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் ஒண்ணும் செஞ்சிடாதப்பா. சரிம்மா. வீதியோட அனுப்ப வேண்டிய சனியனை வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்கலாங்கிறிய. இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும், கிள்ளி எறியணும், கிள்ளி எறியணும். நினைச்சிருமா உன் ஆசை என்னோட நிறைவேறத காதலுக்கு நினைவு சின்னமா இருக்கிற விட அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டுமே. ஆமாமா, இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியாத காதலை விட கண்ணுக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். இந்தாங்க சார் பணம். எங்கடா கிளம்பிட்டீங்க? நீ எங்கடா போன? நேற்று வீட்டுக்கார திட்டிட்டு போயிட்டாரா. ராத்திரி பூரா தூக்கம் வரல. என்ன செய்யுதுன்னு யோசிச்சு இருந்தேன். திடீர்னு மாமா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு. அதான் காலைல உங்களை எழுப்பாம கூட போயிட்டேன். நல்ல வேலை, மாமா எனக்கு சிங்கப்பூர் போறாரு. அதுக்குள்ள பாத்துட்டேன். என்ன மாமா பாத்துட்டியா? ஆமா, என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம நிலைமையெல்லாம் சொன்ன உடனே எவன்டா அவன் வீட்டுக்கார, அவன் மூஞ்சில போய் விட்டுட்டான்னு சொல்லி பணம் கொடுத்தாரு. டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா, இத பாருடா பணம். அப்ப நான் காலேஜுக்கு பணம் கட்டிடலாமா? நீ மட்டும் இல்ல, அவனு போட்டியில சேர்ந்துடலாம். இந்தா, முதல்ல போய் பணத்தை காட்டுங்கடா. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்கடா. எல்லாத்துக்கும் மாமா இருக்காரு. போங்க, நீயும் கூட போடா. நான் போய் வாடகை கொடுத்துட்டு வரேன். என்னங்க சார் உங்க வாடகை பணம். என்னடா விருந்தாளியா வந்தவன் வாடகை பணம் கொண்டாந்து கொடுக்குற? இனிமே நான் விருந்தாளி இல்லை சார். நானும் இங்கதான் தங்க போறேன். உடனே எடுத்துட்டானுங்களா? டே, இந்த பணம் உனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உன் கையில காசு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு மரியாதையா ஊர் போய் சேரு. முடிஞ்சா அவங்களையும் கூட்டு போ. இல்ல சார், அவங்க எல்லாம் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். கிழிச்சானுங்க. ஏன்டா மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது? இத்தனை வருஷமா சாதிக்காதவங்க இனிமே என்னடா கிழிக்க போறாங்க? அவங்க சரக்கு அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஒரு காட்டை அழிக்கிற சக்தி ஒரு தீக்குச்சிக்கு இருந்தாலும் அது எடுத்த வருஷம் ஒரு கை வேணும். கல்லுக்குள்ள கடவுளே இருந்தாலும் அதுக்கு வடிவம் கொடுக்க ஒரு சிற்பி வேணும். அந்த மாதிரி என்னதான் திறமை இருந்தாலும் அது வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்லுவாவது ஒரு ஆள் வேணா. டேய், உனக்கு என்ன தெரியும்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ற? உனக்கு இந்த ஒரு காம்பவுண்டும் இதுல இருக்கிற இந்த 3 பேரை மட்டும் தாண்டா தெரியும். மெட்ராஸ்ல இந்த மாதிரி எத்தனை காம்பவுண்ட் இருக்குது, எத்தனை 3 பேர் இருக்காங்கிறது எனக்கு தாண்டா தெரியும். எல்லாம் பெருசா சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா அத்தா பேச்ச கேட்காம திரிவானுங்களே தவிர உருப்படியா ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க.
கஞ்சிக்கு சேர்த்து காஞ்சி கிடக்கும் போது உன்ன மாதிரி எவனாவது ஒரு இழிச்சவன் கிடைச்சான்னா ஆன பூனன்னு ஆசை காட்டி அவங்க காசுலயே 4 நாள் நல்லா குடிச்சு கூத்தடிச்சிட்டு அவனையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவானுங்க. உனக்கு இது தேவையா? நீங்க மட்டும் இல்ல சார், எல்லாருமே 4 பசங்க சேர்ந்தா தண்ணி அடிப்பாங்க, சைட் அடிப்பாங்க, கூத்து அடிப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இருக்கிற நிலைகள் அப்படி இல்ல சார். அவங்க நினைச்சா ஒரு சரித்திரமே படிக்க முடியும். ஏன் சார் எல்லாரும் ஆகும்னா எங்களுக்கு தெரியாதுன்னு அட்வைஸ் பண்ண கிளம்புறீங்க தவிர ஒரு நிமிஷமாவது அவங்க ஆசை என்ன, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை அந்த கடல் மாதிரி சார். நாம எல்லாம் கடல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க அதுல இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கிடைக்கிற முத்து தான் சார் எதிர்காலத்துல சரித்திரமா மாறப்போது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனில ஏறவனை பார்த்து அப்படி ஏறாத இப்படி ஏறாதன்னு அட்வைஸ் பண்றதை விட ஏற ஏணி கொஞ்சம் பிடிச்சிட்டோம்னா அந்த தைரியத்துல அவன் இன்னும் வேகமா இருக்கலாம்ல. அந்த உதவி தான் நான் இப்ப பண்ண போறேன். பண்றா. ஏற்கனவே 3 பேர் வீணா போயிட்டானுவ. நீயாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இல்ல நானும் அப்படித்தான் போவேங்கிற. தடுக்கவா முடியும்? எப்படியோ எனக்கு வேண்டியது பணம். அது யார் கொடுத்தா? இனிமே நீயாவது ஒழுங்கா வாடகை கொடுப்பியா? 3 பேரா இருக்கும் போதே இந்த கோலம், 4 பேரா ஆயிட்டீங்க. இனி என்ன அலங்கோலமோ? நிச்சயமா நாங்க அப்படி கெட்டு போயிட மாட்டோம் சார். கண்டிப்பா ஜெயிப்போம். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. ஐயோ, இவங்க இப்படி இங்க வந்தாங்க. உனக்கு என்ன தைரியம்? ப்ளீஸ் சார், சத்தம் போடாதீங்க சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் பொத்து நாள் அடிபடி அடிச்சுக்கோங்க. சத்தம் மட்டும் போடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சத்தம் போடக்கூடாதா? ஏடா, என் மத்தல நாக்க மட்டும் சத்தம் வேற போடக்கூடாதுற? ப்ளீஸ் சார். பேசி உங்க வாய் பத்தியா? ஏடா, தெருத்தெருவா சுத்தி எச்ச கிளாஸ் கலவர உனக்கு இவர் திமிரு இருக்கா? உன் டிரைவர் நேரம் வாயில பேசிட்டு தப்புடா. உன்னை 4 போட போடவே எம்மடி ஏய், யார் மேலடா கைய வைக்கிற? எச்ச கிளாஸ் கலவர நீ ஏடா சப்போர்ட்? எச்சு கிளாஸ் கழுவுறவனா பேத்துருவேன். யாரை பார்த்து சொல்ற? என்னடா கணேஷ்? யாரா அவன்? இப்படி போய் சொல்லிட்டியடா. எங்க மாமா 1000 தராரு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னுட்டு எச்சு கிளாஸ் கழுவுறியடா. எங்களை பெத்தவங்க கூட எங்க ஆசையை பத்தி யோசிக்கலடா. அவங்க வசதியை பத்தி தான் பேசினாங்க. நீ எரியிற வெளிச்சத்துல தான் நாங்க இந்த உலகத்துக்கு தெரியணும்னா தேவையில்லடா. நாங்க இருட்டிலே இருந்துடுறோம். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏண்டா, நான் அப்படி என்னடா செஞ்சிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல தன்னோட பசியை பொறுத்துக்கிட்டு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுறது அம்மா மட்டும்தான்டா. அப்படி தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க பட்டி கடந்து என்ன சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டீங்களே, நான் அதை விட பெருசா என்னடா செஞ்சுட்டேன்? ஏண்டா, என் பிறந்த நாள் கொண்டாட நீங்க ஏடா கஷ்டப்படணும்? என்னடா அப்படி கேக்குற? நீ எங்க ஃப்ரெண்டுடா. அப்ப நீங்க என் ஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்காக நீ இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யணுமா? செஞ்சா என்னடா? உனக்கு படிக்க தெரியும் படிக்கிறேன், அவனுக்கு பாட தெரியும் பாடுறான். எனக்கு இதாங்க தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், நான் நினைக்க கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷத்துக்காக சாக்கடை ஆள்றது கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. நீங்க என்ன ஃப்ரெண்ட் நினைச்சீங்கன்னா என்னை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா நடந்து போற பாதையை பார்க்காம சேர வேண்டிய இடத்த பாருங்க. இல்ல என்ன யாரோ நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க, நான் போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன பிரிச்சு பார்க்காதீங்க. எனக்கு கூட ஆசை இல்லை நான் இப்படியே இருக்கணும்னு. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு சின்னதா ஒரு ஹோட்டல் போடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா ப்ளீஸ். அப்ப இந்த மாமான்னு சொன்னதெல்லாம் நிஜமாவே பொய் தானா? ரொம்ப நல்லா நடிச்சடா நீ. என்னடா? நான் உன்னை கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதடா. என் காலேஜ்ல நந்திரின்னு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றா. நான் அந்த நிலைமை இல்லைன்னு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. நீ தியாத்திரத்துல அரைஞ்சிட்டேன், அசிங்கமா வேற திட்டேன். நான் அப்படி பேசிடக்கூடாது. பாவ், துடிச்சு போயிட்டான். அவ ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயமா இருக்கு. நானும் லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லட்டா? நான் லவ் பண்ணட்டுமா? ராஜா
மச்சான் இவன் என்ன சொல்றான் கேட்டியா விஜய் லவ் பண்ணிட்டு மாதிரி கேக்குறான்டா கேட்டான் பாரு ஒரு கேள்வி ஏய் உலகத்துல பிறந்த எல்லாரும் காதலிச்சுக்காங்கடா ஆனா காதலிட்டுமான்னு காதலுக்கு அனுமதி கேட்ட முதல் ஆள் நீதான்டா காதலிட்டுமான்னு பர்மிஷன் கேக்குறியே வேண்டாம்னு சொன்ன உடனே விட்டதுக்கு காதல் ஒண்ணு ஸ்லேட்ல எழுதுனா ஆனா ஒண்ணா இல்ல டேய் இன்னும் மனுஷனா இருக்கானா அது காரணமே இந்த காதல் தான்டா அந்த காதலுக்கு நான் எதிரியா இருப்பேனடா கேக்குறான் பாரு உண்மை சொன்னா உனக்கு பயம் எங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம லட்சியத்துல தோத்துருவோம்னு அப்படி இல்ல வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேனா காதலிடா ஏன்னா உலகத்துல சாதிச்சவன் எல்லாருமே காதலிச்ச வந்தாண்டா இன்னைக்கு உலகத்துல சேர்ந்து வாழ்ற அத்தனை காதலையும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் தானே சேர்த்து வச்சிருப்பான் நான் ஃப்ரெண்டுடா இப்படி உனக்குள்ளேயும் ஆசை வச்சுக்கிட்டு எனக்காக அவளை காயப்படுத்திட்டியே காயப்படுத்தின உனக்கே இவ்வளவு வழி இருந்தா காயப்பட்டு அவன் எப்படி துடிச்சிருப்பான் போடா போய் முதல்ல அவகிட்ட உண்மை சொல்லு